அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகுது. நம்ம இப்போ பொங்கல் வைக்க போகிறோம். வாங்க பொங்கல் வைக்கலாம். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் மஞ்சள்னால தான் தொடங்கணும். மங்களகரமாக அடுப்புக்கு மஞ்சள் வச்சதுக்கப்புறமா ஒரு குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி பொங்கல் வைக்க வச்சுருக்க பானையிலையும் மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் போட்டு வச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பில் தேவையான விறகெல்லாம் வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை வச்சு நம்ம தீ ஏற்றிக்கலாம். தீ வந்து கொஞ்சம் கொழுந்து விட்டு எரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பானையை வச்சுக்கலாம். பானையில் நான் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி விட்டு தான் வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சரிசி அது கூட போட்டுக்கலாம். பச்சரிசி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து பாசிப்பயிரும் அது கூடவே நம்ம போட்டுக்கலாம். அது ரெண்டும் நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், அழகாக பொங்கி வந்துடுச்சு. அப்படியே அப்பா பின்னாடி படையலுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து உடச்சி வச்சுருக்க சர்க்கரையை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சர்க்கரை பொங்கல் நல்லா தயாராகி வந்தாச்சு. கொஞ்சமாக வந்து கடைசியாக நெய்யும் விட்டுக்கலாம். அம்மா அப்படியே வந்து விளக்கும் ஏற்றிட்டாங்க. நம்ம அப்புறம் சூரிய பகவானுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக அவரை நினச்சி அவருக்காக ஒரு பூஜையும் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் இதே மாதிரி சிறப்பாக பொங்கல் கொண்டாடியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.